56. சரி, நம்ம இப்போ நாலடியார்ல துறவு இயல் பார்த்துட்டு இருக்கோம். இது அதுல இன்னும் மீதி 5 பாடல்களை இப்ப பார்த்து முடிச்சிடலாம். துறவுக்கான இலக்கணங்களை எப்படி எல்லாம் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொன்னாரு. மீதி அடுத்து வரக்கூடிய 5 பாடல்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஆனா இன்னும் கூடுதலான துறவிகளுக்கான குணங்களை வலியுறுத்துகிறது. இது ரொம்ப நல்ல பாட்டு இது. மாண்ட குணத்தோடு மக்கட்பேர் இல்லெனினும் பூண்டான் கழித்தற்கு அருமையால் பூண்ட மிடி என்னும் காரணத்தின் மேல்முறை கண்ணே கடி என்றார் கற்றறிந்தார். கடி அப்படின்னா விட்டு விடுங்கள், கடிதல், விட்டு விடுங்கள் என்று அந்த பொருள். எதை விட்டு விடணும் அப்படின்னா திருமணம் செய்வதை விட்டு விடணும். திருமணம் செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விலங்கை பூட்டிக் கொள்வது போல. இது ஒரு ஆணுக்கு சொல்லப்பட்டதுதான். விலங்கை நாமளே எடுத்து பூட்டிக் கொள்வது போல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலோக்கியில சொல்லணும்னா சொந்த செலவுல சூனி வச்சுக்கிறது மாதிரி அதுதான். அதனால மேலான அறிவுடையவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளாதே என்றுதான் வற்புறுத்துகிறார்கள். அதனால திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். துறவை விரும்புபவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். காரணம் மாண்ட குணத்தோடு, மாண்டன்னா மாட்சிமைப்பட்ட, இன்னைக்கு நம்ம சொல்ற மாண்பு மிகுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாண்பு, மாண்ட அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் அது. மாண்ட குணத்தோடு, மாண்ட குணங்கள் எதுவுமே இல்லை. ஒரு இல்லாளாக இருப்பவளிடம் எந்த விதமான பெருமை மிகுந்த குணங்களும் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு லாயக்கான எந்த ஒரு நல்ல குணங்களும் இல்லை அந்த பொண்ணுகிட்ட. சரி, அதுவா இருந்தாலும் மக்கட்பேர் இல்லை எனினும், குழந்தைகளே இல்லை, குழந்தை செல்வமே இல்லை அப்படின்னா கூட, அவ நல்லவ கிடையாது, நல்ல மனைவி கிடையாது, குழந்தைகளும் இல்ல அப்படின்னா கூட பூண்டான் கழித்தற்கு அருமையால், திருமணம் செய்து கொண்டு விட்டாள் என்றால் அவளை விட்டு வெளியில வருவது என்பது கழித்தற்கு அருமையால். அதை விட்டுட்டு வெளில வர்றதுங்கிறது ரொம்ப அருமையானது. அப்படி வந்துட முடியாது. அவ என்னதான் நல்லவளே இல்லை அப்படின்னாலும், வீட்டுல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தகுந்த ஒரு பெண்ணாக அவள் இல்லை என்றாலும், குழந்தைகளே இல்லை அப்படி, அதாவது அதெல்லாம் ஒரு கடப்பாடு. சரி, அவ நல்லவ அதனால அவளை விட்டுட்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு இதை சொல்லலாம். இல்ல குழந்தைகள் இருக்கு அதனால வெளில வர முடியலன்றத சொல்லலாம். ஆனா இது ரெண்டுமே இல்லைன்னா கூட திருமணம் செய்து கொண்டால் அந்த பந்தத்துல இருந்து வெளியே வருவது என்பது மிக மிக அருமையான ஒன்று. அது அப்படி வரக்கூடாது. ஒரு தர்ம விதிகளின்படி அப்படி வரக்கூடாது. அதுக்கான ஒரு தர்ம நியாயங்கள்லாம் இருக்கு. திருமணம் செய்து கொண்டால் அதை ஒரு ஒரு ஒப்பந்தம் போல நினைத்து அதை கடைசி வரை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறதா தர்ம நூல்கள் இங்க வலியுறுத்தி சொல்லுது. அதனால அப்படி விட்டுட்டு போயிட முடியாது, மனைவி விட்டுட்டு அப்படி வந்துட முடியாது. அதனாலதான் பூண்ட மிடி என்னும் காரணத்தினால், அது தனக்குத்தானே போட்டுட்ட விலங்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் மேல்முறை கண்ணி. சான்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடி என்றார் கற்றறிந்தார். கற்றறிந்த அறிவுடையவர்கள் இதை கடின்னா விலக்கு, இதை செய்யாதே, திருமணம் செய்வதற்கு முன்னாடி பலமுறை யோசி, முடியலன்னா அதை விலக்கிடு அப்படிங்கிறதே கற்றறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்றது. துறவை நோக்கி போகிறவர்கள், இளமையிலேயே துறவு போட வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பவர்கள், அல்லது துறவை நோக்கிதான் போகணும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால அவள் எப்படிப்பட்ட, அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது. இது அவள் சரியா இல்ல, அவ சரியா கொடுத்துட பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல குழந்தைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், கட்டிய மனைவியை கைவிடுதல் என்பது சரியான ஒரு அறநெறி கிடையாது. அந்த அறநெறியிலிருந்து வழுவக்கூடாது. அதனால அதாவது அறநெறியை சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் அதுதான் சொல்லுகின்றன. கட்டிய மனைவி கைவிடுதல் என்பது தவறு அப்படிங்கறதுதான் சொல்லுது. அதனால துறவை நோக்கி போகிறவர்கள் முதல்லேயே விலங்கு என்பதை புரிந்து கொண்டு அந்த திருமணத்திலிருந்து விலகி இருத்தல் தான் புத்திசாலித்தனமானது, அதான் அறிவுடைமையாகும் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டுல இருக்கக்கூடிய இது. இதுவும் அப்ப நமக்கு நல்லாவே தெரியுது, ஒரு ஆணை நோக்கி சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல் தான். மாண்ட குணத்தோடு மக்கட்பேர் இல்லெனினும் பூண்டான் கழித்தற்கு அருமையால். ஒரு திருமணம் செய்து கொண்டவன், அதை பூண்டவன் அப்படின்னா அது விலங்கை பூட்டிக் கொண்டவன், அதை விடுவது என்பது மிக அருமையான ஒன்று. பூண்ட மிடி என்னும் காரணத்தின் மேல்முறை கண்ணே, அது பூண்ட மிடி, நமக்கு நாமே போட்டுக்கொண்ட ஒரு விலங்கு என்ற காரணத்தினால்தான் அறிவுடையவர்கள், கற்றறிந்தவர்கள் அதை கடி என்றார். கடினா கடிமணம் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. இங்க கடி என்பது விலக்குங்கள், விலக்கி விடுங்கள் என்று சொல்லக்கூடியதாக அது சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். சோ, இப்ப திருமணம் செய்து கொண்டாவிட்டா என்றால் என்ன காரணமா இருந்தாலும் அந்த பந்தத்திலிருந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது அருமையானது. அது அறநெறியின்படி அது தவறு, அப்படி விட்டுட்டு வரக்கூடாது. அதனால முன்னாடியே யோசிச்சு துறவு வாழ்க்கை வேணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதுதான் அழகு அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்றது.
பட் நிறைய நம்ம அப்படி விட்டுட்டு போன பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் நம்ம கதைகளை படிச்சிருக்கோம். நான் வந்து அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராகுல சாங்கிருத்தியாயன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். அவ்வளவு பெரிய மார்க்சிய அறிஞர். இந்து தத்துவியல், பௌத்த தத்துவியல், எல்லா தத்துவியல்களையும் அவர் வந்து அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு. உலகம் முழுக்க டிராவல் பண்ணவர், ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தவர். அங்க போய் வந்து அங்க ஆனா அவருக்கு வந்து மிக சிறு வயதிலேயே திருமணம் ஆயிடுது. அவருக்கு விருப்பமே இல்லாம திருமணம் ஆயிடுது. எல்லா காலத்துலயுமே அப்படித்தானே. பெரும்பாலும் 90% ஈவன் 100% இந்திய திருமணங்கள் அப்படிதான் ஒரு காலத்துல நடந்திருக்கும். விருப்பமே இல்லாம பெற்றோர்கள் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்படிதான் நடந்திருக்கும். அப்ப அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவர் வந்து திருமணம் புரிந்த வாழவே இல்லை. இந்த பொண்ணோட வாழவே இல்லை. இந்த பொண்ணோட முகம் கூட ஒரு ஞாபகம் இல்லை. அவர் வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. அவரோட ரொம்ப முக்கியமான புக்கு ஊர் சுற்றி புராணம். எப்படி ஊர் சுத்துறது அப்படிங்கிறதே வந்து அவர் அழகா எழுதியிருப்பார். அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா கடைசியில வந்து ஒரு ஊரை விட்டு ஓடி போய் சன்னியாசம் வாங்கணுங்கிற மாதிரி எல்லாம் சுத்திட்டு கடைசியில அவர் எங்கேயோ பிடிச்சு திருப்பி கூட்டிட்டு வந்துடுறாங்க ஊருக்கு. வந்து திரும்பி போய் ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த சீன் அவர் எழுதியிருக்காரு. அவருடைய சுயசரிதையில எழுதியிருக்காரு. அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வராங்க. அது ஒரு தூண் மறைவுல நின்னு பாக்குது. அந்த பொண்ணுக்கும் இவரோட நினைவு இருக்காது. இவருக்கும் அந்த பொண்ணு நினைவு இல்லை. திருமணம் செய்து கொண்ட பெண் நினைவே இல்லை. அவ்வளவுதான், ஒரு கிளிம்ஸ் தான். அப்படி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ஒரு 2-3 நாள் திரும்ப ஒரு ஊர் விட்டு ஓடி போயிடுறாரு. திருப்பி கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிடுறாரு. சரி, ராகுல சாங்கிருத்தியாயனுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரஷ்யால போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அதுக்கப்புறம் திரும்பி இங்க வந்த பிறகு காஷ்மீர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா வந்து அவருடைய கடைசி காலத்துல வந்து அவருக்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு. எல்லாமே டோட்டலா நினைவே இல்லாம போயிடுச்சு அவருக்கு. எந்த நினைவும், பழைய நினைவுகள், அவர் கற்ற மொழியோ தத்துவங்களோ எதுவுமே அவருக்கு நினைவுல இல்லை. யாருமே நினைவில்லை. ஆட்களையுமே நினைவுல இல்லை. கடைசி ஒரு வருஷம் அவங்களுடைய மனைவி, இங்க இருக்கிற மனைவி தான் அதை பராமரிக்கிறாங்க. அந்த பையன் வரான். அந்த ஒரே ஒரு பையன் தான். அந்த பையன் வரான். பையனையும் அவருக்கு நினைவிலே இல்லை. அப்படிதான் அவருடைய கதை முடியும். சோ வந்து இப்ப விடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஈவன் அரவிந்த் கோஷ் பாத்தீங்கன்னா அவரும் அப்படிதான் கிளம்பி வந்துடுறாரு. திடீர்னு கிளம்பி நாண ஒளி பெற்று கிளம்பி பாண்டிச்சேரி வந்துடுறாரு. அந்த அம்மா வந்து அவ்வளவு வருத்தப்பட்ட கடிதங்கள்லாம் எழுதி, மிருணாளினி கடிதங்கள் வந்து ரொம்ப பிரசித்தமானவை. நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன விட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. சோ இது வந்து இது ஒரு ஆண் பார்வையில இருந்து எழுதப்பட்ட ஒரு ஒரு நூற்பா இது. கல்யாணம் ஏன்னா இவ்வளவு இவ்வளவு திருமணம் செய்து கொண்டாயிருந்தால் அது வாழ வேண்டியது முறை. அதனால உனக்கு புத்திசாலித்தனம் இருந்தா நீ முதல்லயே கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து வெளியில வந்துரு. அது பண்ணிக்காத. ஏனென்றால் அது கூட்டிக் கொண்ட விலங்கு அப்படின்னு கற்றறிந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான், அதனாலதான் இது துறவு அதிகாரத்துல வச்சிருக்காங்க. மாண்ட குணத்தோடு மக்கட்பேர் இல்லெனினும் பூண்டான் கழித்தற்கு அருமையால் பூண்ட மிடி என்னும் காரணத்தின் மேல்முறை கண்ணே கடி என்றார் கற்றறிந்தார். அதை கடி, ஒதுக்கி விடுங்கள் என்று அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். அறிவுரையவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு பாட்டு பின்னாடியும் ஒரு பாட்டு வருது. 324வது பாட்டும் பின்னாடி நாலடியார்ல வருது. அது வரும்போது நம்ம பார்க்கலாம். சோ இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். 57. இதுவும் வந்து துறவுடையவர்களுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய பாட்டு. ஏதோ ஒரு உந்துதல்ல சில தீர்மானங்களை மேற்கொண்டு விடுவது. இப்படிதான் இருக்க போறேன் இனிமே அப்படி என்று மேற்கொண்டு விடுவது. ஆனால் காலம் செல்ல செல்ல பல்வேறு வகையான துன்பங்களின் காரணமாக, அது இயற்கையாக வருவது, தெய்வத்தால வருவது, பிறரால வருவது, அப்படி வரக்கூடிய இடையூறுகளின் காரணமாக அவற்றிலிருந்து விலகி திரும்ப பழையபடியே போயிடுது. அப்படிங்கிறது வந்து துறவினுடைய இலக்கணம் ஆகாது. நீங்கள் ஒரு விரதம் பூண்டீர்கள் என்றால் எப்பாடுபட்டாயினும் கடைசி வரைக்கும் அந்த விரதத்துல நிக்கணும். அந்த விரதத்தை கைவிடக்கூடாது. அதுதான் துறவியினுடைய அழகு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. ஊக்கி தாம் கொண்ட விரதங்கள் உடைய தாக்கரும் துன்பங்கள் தாம் தலை வந்த கால் நீக்கி நிறுவும் உறவோரே நல்லொழுக்கம் காக்கும் திருவத்தவர். திருவத்தவர் என்றால் அந்த வலிமையுடையவர்கள். திருநாளே செல்வம் அப்படிங்கிற பொருள் வரும். அந்த உண்மையான அந்த குணம் உடையவர்கள், துறவு பூண்டவர்களுக்கான உண்மையான குணம் அதுதான். ஊக்கி தாம் கொண்ட, ஊக்கி அப்படின்னா சீர்தூக்கி, ஊக்கி அப்படின்னா இங்க சீர்தூக்கி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் அந்த விரதத்தை எடுக்கணும். இது செய்ய முடியுமா நம்மளால, இது நீண்ட காலம் கடைபிடிக்க முடியுமா, இது நமக்கு பொருத்தமானது தானா, இது வாய்ப்புகள் உண்டா, அப்படி எல்லாவற்றையும் யோசிச்சு பார்த்துதான் அந்த விரதத்தை எடுக்கணும். எடுத்த பிறகு அதை கைவிடக்கூடாது. எடுத்த பிறகு தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் அந்த அந்த விரதத்துல நிக்கணும். அதுதான் துறவிகளுக்கு அழகு. அப்பப்போ மாத்திக்கிறது, மனசு மாத்திக்கிறது, இல்ல கைவிட்டுறது, இல்ல அது வந்து இது சரியா வராது அப்படின்னு விடுறது அப்படிங்கிறது வந்து சரியானதல்ல. ஊக்கி தாம் கொண்ட விரதங்கள் உள்ளுடைய
தாக்கரும் துன்பங்கள் தாம் தலை வந்த கால். தாக்க அரும் துன்பங்கள். துன்பங்கள் எந்த மாதிரி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் தாக்கலாம். பல வகையான வழிகள்ல வந்து தன்னாலேயே கூட ஒரு துன்பம் வரும். நாமளே நமக்கு துன்பத்தை வர வச்சுப்போம். அது மாதிரியும் வரலாம். அல்லது பிறரால கூட அது வரலாம். அல்லது தெய்வத்தால வரக்கூடிய துன்பங்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் தாக்கரும் துன்பம் தாம் தலை வந்த கால். நம்மை நோக்கி அந்த துன்பங்கள் வந்தால் நீக்கி நிறுவும் உறவோரே. உறவு அப்படின்னா தைரியம், மன வலிமை. உறவு இந்த பெரிய வல்லினரா போட்டா அது வந்து உறவு, சொற்றம், சொந்தம், அந்த மீனிங். இங்க உறவு அப்படிங்கிறது வலிமை. அந்த வலிமை, மன வலிமை இருக்க வேண்டும். நீக்கி நிறுவும் உறவோரே. அந்த துன்பங்களை எல்லாம் தள்ளி ஒரு பக்கமாக வைத்துவிட்டு தாம் மேற்கொண்ட விரதங்களில் யார் வலிமையோடு அதை கடைபிடிக்கிறார்களோ அந்த நல்லொழுக்கம் காக்கவர்கள் தான் திருவொத்தவர். அவர்களில்தான் நல்லொழுக்கத்தை, துறவு என்கின்ற நல்லொழுக்கத்தை பெற்றவர்கள் இவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய பிறரை சொல்ல முடியாது. எனவே நீங்க ரொம்ப யோசிச்சுதான் அந்த விரதங்களை எடுக்கணும். எடுத்தீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். இது துறவிகளுக்கு சொல்லப்படுவது. எனக்கு இங்க திரும்ப காந்தி தான் ஞாபகம் வராரு. 1920கள்ல காந்தி அந்த விரதத்தை எடுக்கிறாரு. அதாவது ஒரு நாளில் தன்னுடைய உணவினுடைய இதுல 5 பொருள்கள் மட்டுமே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விரதத்தை எடுக்கிறாரு. 1920கள்ல தான் நினைக்கிறேன். 20களே அதுக்கு முன்னாடியே கூட. ஏன்னா அவருக்கு வந்து அவர் போற இடங்கள்லாம் வந்து நிறைய பதார்த்தங்களை ஏன்னா அவர் ரொம்ப 1915 ஜனவரி 9 அவர் திரும்பி வரும்போதே இந்தியாவில பாதி அறிந்த மனிதராக தான் இருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கால அவர் செய்த செயல்களின் காரணமாக அவருக்கு பெரிய புகழ் இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் கூப்பிடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, ஹரித்வார்ல நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய தட்டு இந்த தாலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய தட்டு. அதுல நூற்றுக்கணக்கான வகை உணவுகளை வச்சு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அன்பின் காரணமா தான், ஒரு உபசரிக்கணுங்கிறதுக்காக தான். இப்படி எவ்வளவு வேஸ்ட், எவ்வளவு சாப்பிட முடியும்? 100 இதை சமைக்கணும் அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கிறாரு காந்தி. இனிமேல் தன்னுடைய உணவுல 5 பொருட்களை மட்டுமே சேர்த்துக் கொள்வேன். உப்பும் அதுல ஒரு கவுண்ட் தான். நம்ம வந்து உப்பு இன்கிரீடியன்ட், ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டா அது வச்சுக்க முடியாது. அதுவும் ஒரு கணக்கு. இப்போ ஒரு சலாட் சாப்பிடுறாருன்னா அதுல ஒரு 3 ஐட்டம் வந்து காய்கறிகள், அதுல சேர்க்கிற உப்பு ஒரு இது, வேற ஏதாவது அதுவும் ஒரு இதுதான். அதனால அந்த விரதத்தை ஆனா கூடுமான வரைக்கும் ஒரு நான் தேடி படிச்ச வரைக்கும் ஒரு கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சிருக்காரு. அதுல இருந்து ஒரு விலகவே இல்லை, பெரும்பாலும் விலகவே இல்லை. அதே போல எந்த வேலையும் செய்யாமல் உணவு உண்பது திருட்டுக்கு சமானம் அப்படின்னு காந்தி அடிக்கடி எழுதுவார். ஒரு வேலை செய்யாம சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து திருட்டுக்கு சமானம். திருடி சாப்பிடுற உணவு தான் அது அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து நீண்ட விரதங்கள் இருந்த பிறகு கூட, நீண்ட வந்து உண்ணா நோன்புகள் இருந்த பிறகு கூட அந்த நோன்பை முறியடிச்சுக்கிறதுக்கு ஜூஸ் கொடுத்து அதை வந்து முடிக்க வைக்கும் பொழுது உடனே ராட்டை எடுத்துட்டு சொல்லுவாரு. ராட்டை எடுத்துட்டு வந்து, நான் இன்னைக்கு வேலையே செய்யல, அதனால வேலை செய்யாம நான் சாப்பிட்டேன்னா அது திருட்டுக்கு சமானம், நான் ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிடுவேன்னு இந்த ராட்டையில நூல் ஊற்றிட்டு தான் அவர் வந்து குடிக்க ஆரம்பிப்பாரு, ஜூஸை குடிப்பாரு. சோ இது வந்து ரொம்ப கடினமான ஒன்று. இந்த மாதிரியான ஒரு தேச தலைவர் மாதிரியான ஒரு ஆளுக்கு ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து அதை காப்பாத்திருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து. வேற யாரும், நிறைய துறவிகள் இருக்காங்க, நிறைய கடினமான வாழ்க்கை முறையை மேற்கொண்ட துறவிகள்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் துறவியாக உடனே நினைவு, ஏன்னா நீங்க தனித்து நின்று இந்த துறவை மட்டுமே மேற்கொள்வது அப்படிங்கிறது கூட எளிமையானதா இருக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்வியல்ல அரசியல் போராட்டங்களில் இருந்து கொண்டு இதை கடைபிடிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனாலதான் அவர் வந்து பொலிட்டிக்கல் செயின்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாட்டுக்கு சரியான உதாரணம் வந்து காந்தி தான். ஊக்கித்தாம் கொண்ட விரதங்கள் உள்ளுடைய தாக்கரும் துன்பங்கள் தாம் தலை வந்த கால். எவ்வளவோ வாய்ப்புகள் வருந்தான். காந்தி எடுத்துக்கிட்டாருன்னா டிராவல் த்ரூ அவுட் இந்தியா, எல்லா இடங்களுக்கும் போறாரு, பலவிதமான உணவுகள் அங்க அவருக்கு வழங்கப்படுகிறது. ஆனாலும் அதை வந்து அவர் சொல்றாரு, எனக்கு அது எளிமையாயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையை நான் எளிமைப்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான கருவியா அந்த விரதம் இருந்தது அப்படிங்கிறாரு. சோ அப்படி துன்பங்கள் வந்தாலும் கூட அவற்றை எல்லாம் மீறி அந்த விரதங்களை காக்கக்கூடிய நெஞ்சு உரம் இருப்பவர்கள் தான் வந்து நல்லொழுக்கத்தை போற்றுபவர்கள், துறவை போற்றுபவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாட்டினுடைய பொருள். புரியுது இல்லையா? நல்ல அழகான பாட்டு. அடுத்தது ரொம்ப அழகான பாட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியினுடைய இது வரா மாதிரியே இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜியு போப் வந்து நாலடியார மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்ட்டு. காரணம் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியினுடைய நிறைய ஐடியாலஜி இதுல இருக்கிறதுனாலதான் அவர் மொழிபெயர்த்தார் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த பாட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பதன்றி
மற்ற எம்மை இகழ்ந்த வினை பயத்தான் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வர்கொள் என்று பறிவதுவும் சான்றோர் கடன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தம்மை இகழ்ந்தவை தாம் பொறுப்பதன்றி. ஒருத்தர் நம்மை இகழ்கிறார்கள் என்றால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். தெரியாம இகழறான் அல்லது அவனுக்கு தெரியாது அதனால ஏதோ வளர்றான் அப்படின்னு நினைச்சு அதை பொறுத்துக் கொள்வது. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பதன்றி. ஒரு துறவியை பார்த்து ஒருவன் இகழ்ச்சியாக பேசுகிறார் என்றால் அதை பொறுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மனசுல இன்னொரு வலியும் வருமா, என்ன அப்படின்னா, நம்மை இப்படி இகழ்வாக அவன் பேசிவிட்டதனால அவனுக்கு ஒரு தீமை ஒன்று நேர்ந்து அவன் நரகத்தினுடைய வாயில்ல எரிவாயு ஊட்டப்படுவானே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வருமா. அதுதான் இதுல சொல்றாரு. எம்மை இகழ்ந்த வினை பயத்தான். எம்மை நீ இப்படி இகழ்ந்த வினை பயத்தின் காரணமாக. அப்படி ஒருவரை இகழ்வது அப்படிங்கிறது கூட ஒரு வினை பயன்தான். ஏனென்றால் ஒரு தீய சொற்களை பிறரை பார்த்து பேசுவது அப்படிங்கிறது கூட நம்ம பிற்பகல் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கறத திருக்குறள்ல படிச்சிருக்கோம். நீங்கள் என்ன வார்த்தையை பிறர் மேல் உபயோகிக்கிறீர்களோ அது நிச்சயமாக உங்களை நாடி திரும்ப வந்துவிடும். இதுல இருக்கா அல்லது பழமொழியில இருக்கா தெரியல. நாம செய்த செயல்கள், நற்செயல்கள், தீச்செயல்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பசு கூட்டமா இருந்தாலும் அதனுடைய கன்று எப்படி நேரடியாக தேடி தன்னுடைய தாய் பசுவை அடைந்து விடுமோ அது போல நம்முடைய நல்வினைகளும் தீவினைகளும் நம்மை நாடி கன்று போல சேர்ந்து விடும். அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ வாட் இஸ் சோ யூ ரீப் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றதுதான். அதனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நல்வினைகளையோ தீவினைகளையோ கொண்டு சேர்க்கும். அதனாலதான் வார்த்தையை கூட திருக்குறள் அழகா சொல்லுது. சொல்லுக சொல்லை பொருளுடைய, அந்த பொருளுடைய சொல்லை சொல்லுகள், மற்ற சொற்களை சொல்லாதீர்கள், சொல்லாமலே இருங்க, ஒன்னும் தப்பு இல்லை, பேசவே வேண்டாம், பேசாம இருந்தாலும் நல்லதுதான். அதனால எம்மை இகழ்ந்த வினை பயத்தான். அப்படி நீங்கள் எம்மை இகழ்ந்த வினை பயத்தின் காரணமாக உம்மை எரிவாய் நரகத்து வீழ்வர்கொள் என்று, இதன் காரணமாக, இந்த இழிவான சொற்களின் காரணமாக, அதை நான் வாங்கிக்கல, அதனால நான் காயப்படல, ஆனால் இந்த சொற்களை சொன்னதனால அது சொன்னவர்களுக்கு நரகத்தின்ல தீயின் வாயில் வீழக்கூடிய வினைப்பயன் வந்துவிடுமோ என்று நினைத்து அந்த சான்றவர்கள் வருந்துவார்களாம். இது புத்தருடைய கதைகள்ல நிறைய இந்த கதைகள் வரும். பிச்சை கேட்கும் பொழுது ரொம்ப அவரை இகழ்ந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து அவர் சிரிச்சுட்டே வருவாரு. அப்போ அவருடைய சீடர் கேட்பது போல ஒரு கதை வரும். ஏன் சிரிக்கிறீங்க, அவங்க இவ்வளவு திட்டுறாங்க அப்படின்னா அவர் புத்தர் சொல்லுவாரு, என்னுடைய பாத்திரத்துல நான் கேட்கிறேன், அவங்க பிச்சை போட்டாங்கன்னா தான் அந்த என்னுடைய பாத்திரத்துல வந்தாதான் நான் அதை எடுத்துக்கிட்டாதான் அது என்னோடது. அப்ப நான் எடுத்துக்கல அப்படின்னா அது அவங்களோடதே தானே. அப்ப அந்த சொற்களும் அப்படிதான். அந்த சொற்களை நான் வாங்கி கொண்டேன் என்றால் என்னுடைய மனதில தைத்து அது என்னை வருத்தப்படுத்தியது என்றாதான் அந்த சொற்களை நான் வாங்கிட்டுதான் அர்த்தம். அதை நான் வாங்கிக்கவே இல்லை அப்படின்னா அது அவங்களுடையது தானே. அந்த அஸ்திரம் திரும்ப பூமராங் மாதிரி அவங்க கிட்ட தானே போகுது. அதனால அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சீடருக்கு பதில் சொன்னதா கதைகள் இருக்கு. புத்தர் ஜாதக கதைகள்ல அந்த மாதிரி கதைகள் வரும். சோ இங்க ஒரு துறவி தம்மை இகழ்பவர்களை பொறுத்தலோடு மட்டுமல்லாமல், ஐயோ நம்ம இப்படி இகழ்கிறார்களே அதனால அவர்களுக்கு நரகத்தின் தீவாயில் அவர்கள் விழுந்து விடுவார்களே என்று வருத்தப்படவும் வேண்டுமாம். அதுதான் துறவியினுடைய அழகு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பதன்றி மற்ற எம்மை இகழ்ந்த வினை பயத்தான் உம்மை எரிவாய் நரகத்து வீழ்வர் கொல்லென்று பறிவதுவும் சான்றோர் கடன். பறிவது, அப்படி பேசுறவங்களுக்கும் பரிந்து, அவர்களுக்காக பரிந்து நிற்பது. அடடா, பரிந்து அப்படின்னா இங்க இறக்கப்பட்டு நிற்பது அப்படிங்கிறதுதான் துறவு பூண்டவர்களுடைய அழகு அப்படின்னு இந்த பாடல் சொல்றது. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? இதுக்கு நிறைய குறள் பொறையுடைமையில வரும். பொறையுடைமை அப்படிங்கிறது அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இல்லறவியல்ல ஒரு பொறையுடைமை, பொறுமையா எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குவோம். அதுல திருக்குறள்ல வருது இதே மாதிரி. உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார்பின். உண்ணாது, அதாவது சாப்பிடாம விரதம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட செகண்டரி தான். யார் அப்ப முதலில் வச்சு மதிக்கத்தக்கவர்கள் என்றால் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்களை கூட பொறுத்து கொண்டு அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு எதிர்த்து எதுவும் சொல்லாமல் அதை வாங்கிக் கொள்கிறார்களே, அவங்கதான் உண்மையாகவே இந்த சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுது. அது பொறையுடைமையில வருது, குறள்ல வருது. ஓகே, அடுத்த பாட்டு போலாமா? நல்லா இருக்கு இல்லையா? இந்த இது சரியா இருக்கு. ஓகே, 59. மெய்வாய் கண் மூக்கு செவியென பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமற் காத்துய்க்கும் ஆற்றல் உடையான். கலங்காமல் காத்து உய்க்கும் ஆற்றல் உடையான் விளங்காது வீடு பெறும். வீடுன்னா வீடு பேரு. வீடு பேரை பெறுவதற்கு செய்ய வேண்டிய உபாயம் என்ன?
அப்படின்னா இந்த ஐந்திரியங்களால, 5 பொறிகளால, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை, இந்த 5ம் நமக்கு வேட்கையினை அளித்துக் கொண்டே இருக்கும். இந்த 5 இந்திரியங்கள் மூலமாக நமக்கு எல்லா விதமான ஆசைகளும், இந்த பூமியின் மேல வாழக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் இந்த 5 இந்திரியங்களும் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அதுல இருந்து மீறி வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதுல அந்த ஐந்தவித்தான் ஆற்றல் அப்படின்னு குறள் சொல்லும். ஐந்தவித்தான் ஆற்றல், 5ஐ அவித்தல் அப்படின்னா ரொம்ப அழகான வார்த்தை. அவிக்கிறது அப்படின்னு பெரும்பாலும் நெருப்பு அவிக்கிறதுன்னுவாங்க. நீங்க கொஞ்சம் விட்டாலும் கூட நீர் போத்த நெருப்பு போல அது கனன்று கொண்டே இருக்கும். மொத்தமா அவிக்கணும். அதை அவிச்சிருதுன்னா அப்படியே மொத்தமா அதுல வந்து திரும்ப எழாம, புகை கூட எழாம அதை வந்து அவிச்சு மூடிடுறது. அப்படி பண்ணாதான். அப்போ ஐந்தவித்தான் ஆற்றல் அப்படின்னு குறள்ல ஒரு குறள் வரும் பின்னாடி. நம்ம அதுல இது பார்ப்போம். இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஐந்தவித்தான் ஆற்றல் தான் சொல்றாரு அவரு. என்ன சோ அந்த 5 பொறிகளுடைய ஆற்றலை கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக சிரமமான ஒன்று. அது செய்யவே முடியாது. மனிதனாக வாழ்பவனுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இப்ப இந்த கீராதுல வந்து அதை அடிக்கடி அவர் சொல்வாரு. கீராதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அது என்னன்னா, நம்ம வாய் வந்து, நாக்கு வந்து ஒரு உறுப்பு தான். நாக்குக்கு ஒண்ணும் கிடையாது. டேஸ்ட் நாக்குல தெரியுது அப்படின்னா கூட வந்து வயிறு ஒரு உறுப்பு. வயிறு ஒரு உறுப்பு, நாக்கு தான் செல்லம் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல இந்த நாக்கினுடைய சுவையை வந்து அடக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப மற்றவைகளை கூட நம்ம அடக்கிடலாம். நாவினுடைய சுவையை அடக்குவது ரொம்ப கஷ்டம். அது போல இந்த ஐந்திரியங்களினால் வரக்கூடிய வேட்கையினை அடக்கி கைவாய் கலங்காமல் காத்துய்க்கும் ஆற்றலுடையான். இந்த 5 யானைகளைப் போல இருக்கக்கூடிய இந்த 5ஐயும் யார் அடக்குகிறார்களோ அவர்கள் தான் தப்பாமல் வீடு பேற்றினை பெறுவார்கள். இல்லை என்றால் மிக கடினம். வீடு பேர் அடைவது என்பது மிக எளிமையான ஒன்றல்ல. இந்த 5 பொறிகளால் வரக்கூடிய அந்த வேட்கைகளை எல்லாம் யார் அடக்கக்கூடிய அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வீடு பேர் என்பது கிடைக்கும். அதுதான் இந்த பாடல் சொல்வது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமல் காத்துய்க்கும் ஆற்றலுடையான் விளங்காது வீடு பெறும். அவன் தப்பாமல் அவன் வீடு பெற்றை அடைவான். காரணம், அவன் 5 பொறிகளையும் அடக்கி ஆண்டவனாக அறியப்படுவதனால அவனுக்குதான் வீடு பேறு கிடைக்கும். மற்றபடி துறவு என்று மேற்கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே வீடு பேறு கிடைச்சிருமானா அது கிடைக்காது. துறவு பூணலாம், ஆனால் அந்த துறவில ஒழுங்கீனங்களோடு இருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியான துறவை தான் நம்ம அதிகமா பாக்குறோம். ஆனால் அந்த துறவிலேயே 5 பொறிகளையும் அடக்கி எவன் ஆடுகிறானோ அவனுக்கு தான் வீடு பேறு என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருள். சரி, இதனுடைய நிறைவு பாடல். துன்பமே மீதூர கண்டும் துற உள்ளார் இன்பமே காமுறுவர் ஏழையார். இன்பம் இசைதொறும் மற்ற அதன் இன்னாமை நோக்கி பசைதல் பரியாதார் மேல். பசைதல் பரியாதார் மேல். பசைதல் அப்படின்னா, பசைனா வந்து மேவு, அதை போய் அதோட ஒட்டிக்கிறது. இன்பத்தின் பால் ஈடுபடுதல். துன்பமே மீதூர கண்டும். துன்பம் தான் நிறைய வருது, இன்பம் கொஞ்சம் தான் வருது. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம், 4வது பாட்டு. ரொம்ப துன்பத்துக்கு நடுவுல கொஞ்சம் இன்பம் வந்தா அதுக்காக போய் ஒரு ஏழைகளைப் போல ஏங்கி நிற்கிறார்கள் மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஏழை என்பது வறுமை மட்டுமல்ல, இந்த மாதிரியான நுண்ணுணர்வின்மை ஏழ்மை அப்படின்னு ஒரு வரி வரும் பின்னாடி. பழமொழியில வருதா இதுல வருது தெரியல. நுண்ணுணர்வின்மை ஏழ்மை, இது ரொம்ப அழகான ஒரு வரி. ஏழ்மை என்பது பணம் இல்லாமல் இருப்பதில்லை, வசதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதில்லை, நுண்ணுணர்வு இல்லாமல் இருப்பதுதான் ஏழ்மை அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வரி வந்து தமிழ் இலக்கியத்துல இருக்கு. இங்க துன்பமே மீதூர கண்டும். வாழ்க்கை என்பது மிக மிக துன்பமயமானது. அதுல கொஞ்சம் இன்பம் கிடைச்சா அதிகம். நம்ம ஒரு கதை படிச்சுப்போம். ஒரு பெரிய கிணத்துக்குள்ள ஒருத்தன் விழுந்துட்டான். வந்து கீழே மேல வந்து புலி துரத்துது, கீழே கிணத்துல பாம்பு இருக்கு. அந்த அவன் பிடித்திருக்கிற கயிறு வந்து எந்த நேரத்துல அருந்து கீழே விழுந்துரும். விழுந்துற போற நேரத்துல கூட கீழே அப்படி விழுந்துட்டான்னா பாம்பு ஒண்ணு கிணத்துல விழுந்துருவான், அதுலயே மூழ்கி சாகலாம், இல்ல பாம்பு கடிச்சிரும். மேலே ஏறி போனான்னா புலி காத்திருக்கிறது அவனை இரையாக எடுத்துக் கொள்வதற்கு. அப்போ அந்த கிணற்றுல கட்டியிருந்த தேன் அடையில இருந்து ஒரு சொட்டு தேன் வந்து அவனுடைய நாக்குல சொட்டுது. அந்த நேரத்துல கூட அந்த தேனுடைய சுவையை வந்து சுவைக்க மறக்கல. அது அடடா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னானா. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை இப்படி புலி, பாம்பு, கிணறு, அருந்து போற கயிறு எல்லாமா இருந்தும் கூட அந்த ஒரு சொட்டு தேன் அப்ப கூட வந்து தேன் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் வருது. அது போலதான் வாழ்க்கை. அப்போ ஏழ்மையுடையவர்களாக இருப்பவர்கள், அறிவு வறுமையுடையவர்களாக இருப்பவர்கள்
இவ்வளவு நிறைய துன்பம் சூழ்ந்தும் கூட அதுல வர கொஞ்சோண்டு இன்பத்தைக்காக மனது மயங்கி அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள். துறவை நோக்கி போகாமல் இந்த இல்வாழ்க்கையிலேயே உழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏழையர்கள். ஆனால் இன்பம் இசை தரும். இன்பமே தொடர்ந்துதான் வந்தாலும் கூட அந்த இன்பத்தில அந்த இன்பம் தொடர்ந்து இன்பத்தை தரப்போவதில்லை. அது ஏதோ ஒரு துன்பத்தை கூட்டிக் கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட அறிவுடையவர்கள் அதோடு ஒட்டி கொள்ள மாட்டார்கள். அந்த இன்பத்தை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் எப்பவுமே அது நாம பேசுறதுதான். ரொம்ப துன்பம் வரும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் த இதுல டனல்ல ஒரு வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு நப்பாசையோட அந்த துன்பங்களை பொறுத்துக் கொள்வோம். ஆனா தொடர்ந்து நல்லதே நடந்தா, தொடர்ந்து இன்பமே இருந்தா நமக்கு லேசா ஒரு பயம் வரும். என்ன தொடர்ந்து இப்படி நடக்குது, ஏதோ வேற ஏதோ ஒன்று வரப்போகுது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் வரும். சோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த பாட்டு சொல்றது. துன்பம் நிறைய இருக்கிறது, இன்பம் கொஞ்சமா இருக்கு. ஆனாலும் அந்த வாழ்க்கையை விட முடியாம அதிலேயே உழண்டு கொண்டிருக்கிறார்கள் அறிவில் ஏழ்மையானவர்கள். ஆனால் தொடர்ந்து இன்பமே வந்தாலும் கூட அது திரும்ப இறுதியில தரப்போவது துன்பம் தான் என்பதை உணர்ந்து கொண்ட துறவுடையவர்கள், துறவின் மேல் மனம் கொள்பவர்கள் அதை ஒரு பெரிய பொருட்டாக நினைக்க மாட்டார்கள். அதுல இருந்து விடுபட்டு வெளியிலே வந்து விடுவார்கள். இப்ப நம்ம சித்தார்த்தரை தான் இதுக்கு உதாரணமா எடுத்துக்கணும். கௌதம புத்தருடைய வாழ்க்கையில எல்லாமே தான் இருந்தது. அவருக்கு பெரிய ஒரு சத்திரிய குலத்தினுடைய ஒரு வாரிசு, நல்ல அழகான மனைவி, நல்ல குழந்தை எல்லாமே இருந்தும் கூட அவருடைய மனம் இந்த துறவை நாடிதான். இதெல்லாம் ஒரு 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 தற்செயலான ஒரு தற்காலிகமான இன்பம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு ஒரு துறவு மேற்கொள்றாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அதனால இந்த பாடல் இன்பம் என்பது தொடர்ந்து இருந்தாலும் கூட அதனுடைய நிறை பயன் என்பது துன்பமாகத்தான் இருக்க முடியும். துறவின் மேல் கொண்ட மனமுடையவர்கள் அந்த அறிவுடைமையோடு அதிலிருந்து விலகி வெளியே வந்து விடுவார்கள். மற்றவர்கள் அறிவில் ஏழையர்களாக அதிலேயே உழன்று கொண்டிருப்பார்கள். அதனால அறிவுடையவர்களாக இருப்பவர்கள் துறவை நாடி செல்வார்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்லக்கூடிய ஒரு பொருள். சோ இதையேதான் 10 பாடல்லையும் துறவியினுடைய மேன்மையும், துறவு கொள்பவர்கள் என்ன மாதிரியான பண்புகளோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதனுடைய நிறைவாக வருவது சினமின்மை. ஒரு துறவிக்கு சினம் என்பது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த அதிகாரம். நம்ம அதை நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம்.